வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஒரு ஸ்டேட் ஸ்பேஸ் சிஸ்டம் கொடுத்துட்டு அதிலிருந்து எப்படி கண்ட்ரோலபிலிட்டி கண்டுபிடிக்கிறது. இப்போது இங்கே கொடுத்துக்கிறது ஒரு ஸ்டேட் ஸ்பேஸ் சிஸ்டம் ஈக்குவேஷன். இதை ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டு அப்புறமா அது கண்ட்ரோலபிளாக இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ x1 மேலே டாட் வச்சாங்கன்னா அது பேர் ஸ்டேட், x1 ஸ்டேட், இது x2 ஸ்டேட், இது x3 ஸ்டேட். இதில் பாருங்கள் ரெண்டு விதமான எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் x2 வேரியபிள், u2 வேரியபிள். இதுலேயும் பாருங்கள் x இருக்கும் u இருக்கும். ஸோ எக்ஸுக்கு இருக்கிற அந்த வேரியபிளுக்கு கோஎஃபிஷியன்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த கோஎஃபிஷியன்ஸ்லாம் எடுத்து ஏ மேட்ரிக்ஸில் எழுதணும். u வேரியபிள் இருக்கிற கோஎஃபிஷியன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பி மேட்ரிக்ஸில் எழுதணும். இப்போ சொல்லித்தரேன் பாருங்கள். a ஈக்குவல் டு, இப்போ நம்ம எத்தனை எக்ஸ் வேல்யூஸ் இருக்குன்னு பார்க்கணும். வேரியபிள்ஸ் இங்கே பாருங்கள், x1 இருக்குது. x1 எங்கே இருக்குது? இதில் x1 இல்லை. நெக்ஸ்ட்டு x2 இருக்குது. நெக்ஸ்ட்டு x3 இருக்குது. அப்போது x2 இருக்குது, கொஷனில் x3 இருக்குது. x2 இருக்குது, x3 இருக்குது. இங்கேயும் x2 இருக்குது, x3 இருக்குது. அப்போ x1 இல்லைன்னா அதை எழுதக்கூடாதுன்னா அர்த்தம் அப்படி கிடையாது. இப்போ x4 இருந்தால் என்ன பண்ணணும்னா x1, x2, x3, x4 கணக்கில் எடுத்துக்கணும். அந்த x1 கொஷின் இருந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். இப்போது x1, x2, x3 ஃபர்ஸ்ட் அதை ஏ மேட்ரிக்ஸில் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள் x2 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் முதல்ல x1 இருக்கா? இல்லை. அப்போது இந்த இடத்துல 0ன்னு எழுதணும். நெக்ஸ்ட் x2 இருக்குது. x2 கோஎஃபிஷியன்ட் என்னது? 1. அந்த 1 எடுத்து இங்கே எழுதணும். இதில் x3 இருக்கா? இல்லை. அப்போ 0. நெக்ஸ்ட் அடுத்த ஈக்குவேஷன் பாருங்கள். இதில் x1 இருக்கா? இல்லை. அப்போ 0. x2 இருக்கா? இதில் இல்லை. x3 இருக்குது. அதோட கோஎஃபிஷியன்ட் 1. அங்கே எதுவுமே இல்லை, 1 இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அடுத்த ஈக்குவேஷன். இதில் x1 இருக்கா? இல்லை. 0. x2 இருக்கா? அதோட கோஎஃபிஷியன்ட் இருக்கீங்க -2. அந்த -2 எடுத்து இங்கே எழுதணும். x3 இருக்கா? அதோட கோஎஃபிஷியன்ட் -3. அதை எடுத்து இங்கே எழுதணும். ஸோ இந்த ஏ மேட்ரிக்ஸில் என்ன இருக்குன்னா x1, x2, x3னுடைய கோஎஃபிஷியன்ஸ் இருக்கும். எது இல்லையோ அது 0ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் பி மேட்ரிக்ஸில் என்ன இருக்குன்னா u மேட்ரிக்ஸ், யூனுடைய கோஎஃபிஷியன்ஸ் இருக்கும். இப்போ u பார்க்கணும். இப்போ u என்னென்ன இருக்குது பாருங்கள். u1 இருக்குது, u2 இருக்குது. அப்போ u3லாம் இல்லை. அப்போது u1, u2 மட்டும் இருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு ரெண்டு வேல்யூஸ் தான் வரும். ரெண்டு காலம்ஸ் மட்டும்தான் வரும். ஏன் இதில் 3 ரோஸ் வந்திருக்கு? ஏன்னா ரோஸ் எல்லாமே x1, x2, x3, காலம்ஸ் எல்லாமே u1. ஸோ இது காலமில் தான் எழுதணும். இதில் u1 இருக்கா? இல்லை. அப்போ 0. இதில் u2 இருக்குது. அதோட கோஎஃபிஷியன்ட் 1. இதில் u1 இல்லை, u2 இல்லை. அப்போ ரெண்டுமே 0. நெக்ஸ்ட் இதில் u1 இருக்குது. அதோட கோஎஃபிஷியன்ட் 1. இதில் u2 இருக்குது. அதோட கோஎஃபிஷியன்ட் 1. ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம u1 எழுதணும், இதில் u2 எழுதணும். இதை எங்கேருந்து எழுதணும்? x1 ஸ்டேட், இது x1 ஸ்டேட்டுக்கு, இது x2 ஸ்டேட்டுக்கு, x3 ஸ்டேட்டுக்கு. இதுவே 3 u வேல்யூஸ் வந்தால் 3x3 மேட்ரிக்ஸ் வரும். இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஸ்பேஸ் சிஸ்டம் கொடுத்தா அது எப்படி மேட்ரிக்ஸ்க்கு ஃபார்மேட்டுக்கு மாற்றணும் தெரிஞ்சிச்சுல. இப்போ இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 2, ஒரு சிஸ்டம் கண்ட்ரோலபிளாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன எக்ஸ்பிரஷன்? QC ஈக்குவல் டு பி மேட்ரிக்ஸ், ஏபி மேட்ரிக்ஸ், ஏ ஸ்கொயர் பி மேட்ரிக்ஸ். ஸோ பி மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஏபி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏபி என்னது? ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். நார்மல் மல்டிப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். செகண்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். தேர்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அகைன் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். செகண்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். தேர்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். இப்போ இதை சால்வ் பண்ணி எழுதணும். 0, 1, -3, 0, 1, -3. ஸோ ஏபி மேட்ரிக்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது ஏ ஸ்கொயர் பி மேட்ரிக்ஸ். ஏ ஸ்கொயர் பி என்ன சொல்லிருக்கு? ஏ ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ஏ மேட்ரிக்ஸ் இன்டூ ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ். ஸோ ஏ மேட்ரிக்ஸை 2 வாட்டி போட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அடுத்தது பி மேட்ரிக்ஸ் அப்படியே போட்டுகிட்டே வரும். பி மேட்ரிக்ஸ் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க.
அதை எடுத்து எழுதிப்போம். தெரியல, ஒரு 3x3 மல்டிப்ளிகேஷன், நார்மல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இது ஏ ஸ்கொயர்னுடைய ஆன்சர், இது பியினுடைய மேட்ரிக்ஸ். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஸோ இவங்களுடைய ஆன்சர் என்ன வருது? 1 - 3 7. 1 - 3 7. ஓகேங்களா? உங்களுக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியும்னா நான் டேரெக்டாக அப்படியே சொல்கிறேன். ஸோ ஏ ஸ்கொயர் பியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது 3 மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த கண்ட்ரோலபிளில் அப்ளை பண்ணணும். ஸோ பி மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது, அதை எடுத்து எழுதணும். பி மேட்ரிக்ஸ் கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க. 0 0 1 1 0 1. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதணும். இதான் வந்து பி மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் ஏபி மேட்ரிக்ஸ். ஏபி மேட்ரிக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0 1 - 3 0 1 - 3. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதணும். இதான் ஏபி மேட்ரிக்ஸ். ஸோ இது ஏபிக்கு சொந்தம், இது பிக்கு சொந்தம். நெக்ஸ்ட் ஏ ஸ்கொயர் பி மேட்ரிக்ஸ். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதணும். ஏ ஸ்கொயர் பி எங்கே கண்டுபிடிச்சோம்? இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த மாதிரி இதில் எடுத்து வந்து எல்லா மேட்ரிக்ஸும் ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் டிட்டர்மினன்ட். ஸோ ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஃபஸ்ட்டு 3 காலம்ஸ் எடுத்துப்போம். 0 0 1 1 0 1 0 1 - 3. இப்போ இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்து பார்க்கும்போது டிட்டர்மினன்ட் எடுத்தால் எனக்கு ஆன்சர் 1ன்னு வருது. அப்போது எனக்கு ஆன்சர் என்ன வரல? 0ன்னு வரல, எனக்கு 1ன்னே வந்துச்சு. ஏதோ ஒரு நம்பர் வந்துடுச்சு. ஏதோ ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக அது ரேங்க் 3ன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதில் 0 வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரேங்க் 3 இல்லைன்னு சொல்லிடலாம். அடுத்த 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஒரு நார்மல் ரேங்க் செக் பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது டிட்டர்மினன்ட் எடுக்க தெரியும் இல்லையா? எப்படி எடுக்கலாம்? நான் இதை வச்சு டிட்டர்மினன்ட் எடுக்கிறேன். எங்கே பாருங்கள், எப்படி சொல்கிறேன் பாருங்கள். 0 அதை விட்டுடுங்க. சென்டரில் 1 இருக்குது. எப்பவுமே சென்டர் நம்பரை -1ன்னு எழுதணும். அப்போது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் விட்டால் 0 × -3 0. ஜென்ரல் மைனஸ் 1 × 1 1. ஸோ இது -1 -1 வரும் +1. ஸோ எனக்கு ஆன்சர் 1 வந்ததுனால ரேங்க் 3 தான் எழுதணும். ஏன்னா 3x3 மேட்ரிக்ஸில் எனக்கு வந்து 0 வரல, ஏதோ ஒரு நம்பர் வந்திருக்கு. ஆனால் ரேங்க் 3. ஸோ நம்மளுக்கு ரேங்க் வந்ததுனால த சிஸ்டம் இஸ் கண்ட்ரோலபிள். ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்கள் என்ன தெரிஞ்சிட்டீங்கன்னா, ஒரு ஸ்டேட் ஸ்பேஸ் சிஸ்டம் ஈக்குவேஷன் கொடுத்தா அதை எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும்னு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. செகண்ட் பேஜ். ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Watch other episodes in the appropriate playlist. Foji Silver Academy. Strength, Success, Clarity. வணக்கம்.